வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5வது பாடலுடைய விளக்க உரைங்க. இந்த விளக்க உரையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை முதல்ல பார்த்துடலாங்க. பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு வேல் அது ஒரு ஆயுதம் மட்டும் இல்லாம ஒரு தெய்வீக சக்தியா இருந்து நம்மள காக்கும். அதோட மகிமையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பணக்கை அப்படின்னா பனைமரம் போல நீண்டு தொங்கும் துதிக்கையுடைய அற்புதமான யானை. முகப்படம் அழகான சித்திரை வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட சீலையை அணிந்த முகம். கரட மதம் 2 கபாலங்களில் இருந்து வரும் மத நீர் அதன் பெருமையை காட்டும். அந்த யானையோடைய தவள வெண்ணிறம் கொண்ட பரிசுத்தமான தோற்றம். கஜம் இல்லைன்னா கசம் அப்படின்னு சொல்லலாம். அது சாதாரண யானை அல்ல, இந்திரனின் ஐராவதம் ஆகும். கடவுள் தேவர்களின் தலைவன் இந்திரன் அந்த ஐராவதத்தை தனது வாகனமாக கொண்டவன். பதத்து இடும் அந்த யானையின் கால்களில் சூரபத்மன் வைத்த கட்டுப்பாடு. இது என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, இந்திரனுக்கு வைத்த கட்டுப்பாடு அவருடைய பரிவார தேவதைகளுக்கும் அதே நிலைதான் ஏற்படும். அதே மாதிரி அந்த நிலைதான் ஐராவதத்துக்கும் ஏற்பட்டுச்சு. இந்திரன் விலங்கிடப்படும் போது அவருடைய வாகனமான ஐராவதத்துக்கும் விலங்கிடப்பட்டது. நிகழத்து முளை அந்த சங்கிலியின் ஆணி அதை கட்டி போடும் வழி. சங்கிலியால கட்டப்பட்ட யானைக்கு ஏற்பட்ட வலி தெரிக்க அறம் ஆகும். அப்பேற்பட்ட வலியை கொண்ட அந்த சங்கிலியை முருகனின் வேலால் அதை உடைத்தெறிய முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த பாடலோட பொருள். மறுபடியும் சொல்றேன், இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, பனைமரம் போல நீண்டு துதிக்கையை உடைய அற்புதமான யானை, சித்திர வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சீலையை அணிந்த அந்த யானையின் முகம். 2 கபாலங்களிலிருந்து வரும் மத நீர் அதன் பெருமையை காட்டும். அந்த யானையின் பெருமையை காட்டும். வெண்ணிறமான பரிசுத்தமான தோற்றத்தை உடைய யானையை இந்திரனுடைய வாகனமாக அமைந்திருக்கிறது. அந்த வாகனத்தை இந்திரன் எப்படி சிறை செய்யப்பட்டானோ அதுபோல அந்த யானையும் சங்கிலிகளால் சிறை எடுக்கப்பட்டு அந்த சங்கிலிகளில் உள்ள ஆணி அதன் வலி அதை முருகனின் வேலால் நீக்கப்பட்டது. அந்த வலியை முருகனின் வேலால் நீக்கப்பட்டது. இது எதோட ஒப்பாகுது அப்படின்னா, இதோட பொருள் என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு வலியான கட்டுப்பாடுகளா இருந்தாலும் முருகனோட வேல் அதை உடைத்து விட்டு நம்மை விடுவிக்கும் அப்படிங்கிறது தான் பாடலோட பொருள் அமையுது. அப்படிங்கிறது தான் சத்தியம்ங்க. ஏன்னா இந்த பாடலை சொல்ல சொல்ல பின்னாடி மயில் அகவறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா எனக்கு கேட்டுச்சு. எல்லாருமே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முருகன் கிட்ட போய் நின்னீங்கன்னா போதுங்க. முருகனே நம்மளை காப்பாற்றணும்னு இல்லைங்க, அவரோட வேல் அவருக்கு நிகரான சக்தியை உடைய வேல் நம்மளை காக்கும் அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் இந்த பாடலும் நமக்கு வலியுறுத்துது. இன்னைக்கு இந்த விளக்க உரை பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட உற்றார் உறவினருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை தான் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த பாடலோட விளக்க உரையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.